exercise number 2.5 property triangular inequality அப்படினு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி with proof ஒரு important question தான் இது. So என்ன சொல்றாங்க அப்படினா for any two complex numbers z1 and z2 prove that modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. என்ன சொல்றாங்க for any two complex number, ஏதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துங்க, z1 and z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். அது prove that modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. So proof பாருங்க. So the left hand side இருக்குல்லையா, அந்த left hand side எடுத்துக்கிறேன், modulus of z1 plus z2 எடுத்து அதுக்கு நான் ஸ்கொயர் போட்டு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி modulus of z square is equal to z bar அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த பிராக்கெட் இந்த மாடுலஸ் குள்ளார இருக்கிற z1 plus z2 நீங்க z கன்சிடர் பண்ணிக்க. அப்படி கன்சிடர் பண்ணி போடும்போது modulus of z1 plus z2 the whole square equal to என்ன வரும் z bar அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த உள்ள இருக்கிறது அப்படியே இங்க z1 plus z2 னு எழுதுங்க into z1 plus z2 the whole bar. அப்ப இந்த full term and z1 plus z2 ஒரே டேர்ம் கன்சிடர் பண்ணிக்கணும். சோ அப்ப இது வந்து z ஸ்கொயர் modulus of z square equal to z bar அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப z நீ எதை கன்சிடர் பண்ணிக்கிற z1 plus z2 நீங்க z1 plus z2 z கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா modulus of z1 plus z2 equal to மொத்தமா ஒரு கான்ஜுகேட் வந்துச்சுன்னு சொன்னா இத தனித்தனியா அப்படி பிரிச்சுக்கலாம். modulus of z1 plus modulus இல்ல கான்ஜுகேட் வரும். z1 plus z2 the whole bar equal to z1 bar plus z2 bar. So இதை நான் அந்த மாதிரி தனித்தனியா பிரிக்க போறேன். So z1 plus z2 அப்படியே எழுதிக்கிறேன். இதை நீங்க தனித்தனியா பிரிச்சீங்கன்னா z1 bar plus z2 bar அப்படின்னு வந்துரும். அடுத்து இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கனால மல்டிப்ளை பண்றீங்க. So இந்த z1 எடுத்து இது கூட பெருக்குனா z1 into z1 bar. இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இந்த z1 எடுத்து இது கூட பெருக்கும்போது z1 z2 bar அப்படின்னு வந்துரும். எல்லாமே பிளஸ் ஆகணும், பிளஸ் போடுறேன். அடுத்து இந்த z2 எடுத்து இந்த z1 பார் கூட பெருக்கும்போது z2 z1 பார். அடுத்து இதை எடுத்து இது கூட பெருக்கினீங்கன்னா z2 z2 பார் அப்படின்னு வந்துடும். So that is equal to next நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். z1 இருக்குல்லையா, இதை யூஸ் பண்ணுங்க. z பார்னா என்ன சொல்லலாம், modulus of z ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப z1 பார்னா அப்ப z1 modulus of z1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இருக்குல்லையா, ஒரு நம்பர் அதனுடைய கான்ஜுகேட் ரெண்டையும் பெருக்கும் போது அதனுடைய மாடுலஸ்க்கு ஸ்கொயர்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்க z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்ப z1 இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட். சோ அது ரெண்டையும் பெருக்கும் போது எப்படி எழுதலாம், modulus of z ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சோ அப்ப z1 ன்றதுனால நான் z1 ஸ்கொயர் போடுறேன். சோ இத அப்படியே எழுதிக்கிறேன் plus z1 z2 bar plus இத என்ன பண்றேன்னா z1 க்கு முன்னாடி போட்டுறேன் modulus z1 bar into z2 plus இத வந்து இதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா modulus of z2 ஸ்கொயர் னு எழுதிக்கலாம். ஓகே, z2 into z2 bar நம்ம modulus of z2 ஸ்கொயர் அப்படினு எழுதுறோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, that is equal to இந்த modulus of z1 ஸ்கொயர் அப்படியே எழுதிருக்கேன் plus இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே தான் எழுதிருக்கேன் z1 z2 bar. அடுத்து இத என்ன செய்யறேன் அப்படினா z1 z2 பார் எழுதி z2 க்கு மட்டும் பார் போட்டு இன்னொரு ஹோல் பார் போடுறேன். z1 க்கு ஒரு பார் தான் இருக்கு பாருங்க, z1 க்கு ஒரு பார். இந்த z2 க்கு வந்து டபுள் பார் போடுறேன். ஏன்னா z டபுள் பார் வந்து ஃபார்முலா இருக்கு. இப்ப z டபுள் பார் ஈக்குவல் டு z னே வந்துரும். ஓகே, இப்ப z னா x plus iy னா z பார் னா என்ன x minus iy. அப்ப z டபுள் பார் போடும்போது மறுபடியும் x plus iy திரும்ப வந்துரும். அப்ப z டபுள் பார் is equal to z. அப்ப இங்க z2 க்கு பதிலா நான் ரெண்டு பார் வர மாதிரி இங்க போட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த லாஸ்ட் டைம் அப்படியே இருக்கும். சோ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, z plus z bar அப்படினா 2 times of real part of z அப்படினு எழுதலாம். சோ அத இங்க பாருங்க, இந்த டேர்ம் இது அப்படியே z கன்சிடர் பண்ணீங்க. கீழ உள்ள அப்படியே பாருங்க z is z1 z2 bar. இங்க என்ன இருக்கு, z1 z2 bar. அப்ப இதுக்கு மேல பார் இல்ல, இதுக்கு மேல பார் இருக்கு. அப்ப z plus z bar அப்படினா நம்ம 2 times of real part of z அப்படினு எழுதலாம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் அப்படியே எழுதிக்கிறேன் modulus of z ஸ்கொயர் plus இது ரெண்டையும் சேர்த்து போடும்போது 2 times of real part of z1 z2 bar plus last term அப்படியே எழுதிக்கிறேன் modulus of z ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, real part of z is less than or equal to modulus of z அப்படின்னு. அப்ப இந்த real part of z1 z2 bar இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கிறேன் modulus of z1 plus z2 the whole square. இங்க less than or equal to இருக்கு இல்லையா, அதனால அந்த less than or equal to இங்க போட்டுருக்கோம். less than or equal to modulus of z1 square. இந்த ப்ராப்பர்ட்டி படி எது ஆயிடும், 2 ஃப்ரண்ட்ல அப்படியே இருக்கும். the real part of z நம்ம modulus of z அப்படின்னு எழுதிக்கலாம். so modulus of z1 z2 bar plus இந்த modulus of z2 the whole square அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். less than or equal to இந்த modulus வந்து ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால தனித்தனியா போடணும். modulus of
Z1 Z2ன்னு இருக்கிறத நம்ம இந்த மாதிரி பிரித்து தனித்தனியாக மாடலஸாக போட்டுக்கலாம். ஸோ அதே தான் நான் இங்கே செய்கிறேன். மாடலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் Z2 பார் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் Z2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மாடலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z பார். ஸோ அப்போ இந்த மாடலஸ் ஆஃப் Z2 பாரை நான் திரும்ப என்ன செய்கிறேன், மாடலஸ் ஆஃப் Z2 அப்படின்னு எழுதிப்பேன். ஸோ இது அப்படியே தான் எழுதிட்டு இந்த இடத்துல மட்டும் இந்த மாடலஸ் ஆஃப் Z2 பாரை நான் மாடலஸ் ஆஃப் Z2 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்களேன், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab நம்ம என்ன சொல்லலாம், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் போயிடும். ஸ்கொயர் போயிடுச்சுன்னா நமக்கு மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2ன்னு இருக்கும். இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் Z2. ரூட் எடுக்கும்போது இந்த பக்கம் உள்ள ஸ்கொயரும் இந்த பக்கம் உள்ள ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2. இதுக்கு பேர் ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி.